என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த தாயானவள் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்ற இந்த செய்தியானது உன்னுடைய வாழ்க்கையில் அதிமுக்கியமான ஒரு திருப்பத்தை கொடுக்கக்கூடிய செய்தியாக இருக்கப் போகின்றது. ஏன் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்த நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இந்த பெயர் கொண்ட குழந்தை வரப்போகின்றது. இந்த குழந்தையானது உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடத்தும், ஏது நடத்தும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் எப்பொழுதும் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொழுதையும் உனக்கு அழகாக மாற்றும் என்பது உன் நம்பிக்கையாக இருக்கும் என்றால், இன்று உன் தாயானவள் நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயம் நிச்சயமாக உன் வாழ்க்கையின் ஓர் அதிசயத்தை நடத்தாமல் சென்று விடாது. என் குழந்தையே, மனிதனும் வாழை மரமும் ஒன்றுதான். தேவைப்படும் வரை வைத்திருப்பார்கள், தேவை முடிந்ததும் வெட்டி வீசி விடுவார்கள். இப்படித்தான் பலரும் அவர்கள் வாழ்க்கையில் உன்னை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. நீதான் அவ்வப்பொழுது சந்தேகித்து தேவையில்லாத விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, எப்பொழுதுமே உன்னுடைய இன்று இருக்கின்ற நிலையை பார்த்து நாளைய விடியல் இப்படித்தான் இருக்கும் என்று தீர்மானித்து விடாதே. ஏனென்றால் உன்னை உருவாக்கிய கடவுளுக்கு உன்னுடைய நிலையை மாற்ற ஒரு நொடி போதுமானதல்லவா? அதனால் தெய்வம் இருப்பது என்பதனை நம்பி இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் ஒரு சேர பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்து விட்டால் அது போதும். நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பெருமகிழ்ச்சியை அது உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாம் முடிந்துவிட்டது என சோர்வடையும் போது சில நிமிடம் எட்டி பார்க்கும் சிறு தைரியத்தை பிடித்து கொண்டு மேலேறி வந்துவிடு. ஏனென்றால் நாளை உனக்கானதாக மாறிவிடலாம் அல்லவா? அதனால் எப்பொழுதுமே உன் மனது சோர்வடைகின்ற நேரம் உனக்குள் வருகின்ற தைரியம் உன்னை நிச்சயமாக வழிநடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இந்த மனிதர்கள் எல்லாம் சில நேரங்களில் உச்சகட்ட முடிவை வாழ்க்கையில் எடுத்து விடுகின்றார்கள். அதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? சரியான விஷயங்கள் சரியான நேரங்களில் இவர்களுக்கு ஆறுதலாக கிடைக்காமல் போவதுதான். தனக்கென்று யாரும் இல்லை, இந்த வாழ்க்கை தனக்கு எதையும் கொடுக்கவில்லை என்று வெறுமையை உணரும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையை ஒட்டு மொத்தமாக அவர்கள் இழந்து விடுகின்றார்கள். இது போன்ற சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஒருவரை மிகுதியாக காயப்படுத்தும் பொழுது இந்த வாழ்க்கையில் மிகுந்த வேதனையை பெற்றுவிடுகின்றார்கள். எப்பொழுதுமே இது போன்ற விஷயங்களினால் மேலும் மேலும் மனமுடைந்து போய்விடாமல் உன்னை தேடி நான் வருகின்ற பொழுது உனக்கு கிடைப்பது எல்லாம் என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொள்ள தயாராக இருந்து விட்டால் அது போதும். அத்தனையுமே உன்னை கடந்து உன்னை நல்வழிப்படுத்தும். அத்தனையுமே உன்னை தாண்டி இந்த வாழ்க்கையை உனக்கு வலிமைப்படுத்தும். என் குழந்தையே, இந்த வாழ்க்கை சில நேரங்களில் சில அற்புதங்களை நம் கண் முன்னால் நடத்தி கொடுக்கும். சில அற்புதங்களை நமக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும். நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத விஷயங்கள் கூட உன் வாழ்க்கையில் நடக்கும். இப்படியாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த விஷயங்களையும் நீ ஒரு சேர பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை முதலில் நீ நம்பிவிட்டால் அது போதும். வேறு எதுவுமே உன்னை பெருமளவில் பாதித்து விடாது. வேறு எந்த விஷயங்களுமே உன்னை மிகுதியாக துன்பப்படுத்தி விடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் குழந்தையே, என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி எதற்கும் வருந்தி விடாதே. என்ன நடந்தாலும் அதிலிருந்து முடிவாக உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயங்களை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ உறுதியாக நம்பிக்கொண்டே இரு. எந்த காலத்திலும் நாம் நமக்கான மாற்றங்களை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா?
எந்த சூழ்நிலையிலும் நமக்கான உண்மைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? இப்படித்தான் ஒரு கஷ்டத்தை இந்த வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்று விதியானால் அந்த கஷ்டம் வரும். அந்த கஷ்டம் வரும் பொழுது அதை கடந்து விட்டு வந்து விட்டாயானால் நிச்சயமாக என் குழந்தை நீ அத்தனை உண்மைகளையும் சரியாக உணர்ந்து கொள்வாய். மேலும் மேலும் உனக்கு நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு ஆறுதலை உனக்கு கொடுத்துவிடும். எந்த தவறான முடிவுகளையும் எடுக்கும்படி இந்த வாழ்க்கை உன்னிடத்தில் சொல்லாது. நீ ஒரு தவறான முடிவை எடுக்க நினைத்தாலும் கூட அந்த இடத்தில் இந்த வராகி உன்னை மீட்டெடுத்து விடுவாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, யாருமே தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களுக்காக மனம் வருந்துவதே கிடையாது. மற்றவர்கள் தன்னை என்ன சொல்கிறார்கள், மற்றவர்கள் தன்னிடத்தில் எப்படி பேசுகிறார்கள் என்பதற்காகத்தான் மனம் வருந்துகின்றார்கள். இவர்கள் பேச்சை கேட்டு கேட்டே தன் வாழ்க்கையின் பாதி சந்தோஷங்களை தொலைத்து விட்டார்கள் அல்லவா? என் குழந்தையே, எப்பொழுதுமே இது போன்ற பிரச்சனைகளுக்குள் சிக்கி தவிக்கின்ற என் குழந்தை, இந்த வராகி என் முன்னால் நின்று சொல்கின்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அம்மா, என் உடம்பில் உயிர் இருக்கிற வரைக்கும் என் மனதில் உன்னுடைய நினைப்பு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். உன்னை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று சொல்கிறாய் அல்லவா? இது எந்த அளவிற்கு உண்மை என்பதனை இன்று நான் சோதித்து பார்க்க நினைக்கின்றேன். ஏன் தெரியுமா என் குழந்தையே, இத்தனை கஷ்டங்களையும் தாண்டி ஒரு சேர இந்த வாழ்க்கையில் பல இன்னல்களையும் துன்பங்களையும் கடந்து பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எண்ணத்திற்குள் நீ வந்து விட்டாயல்லவா? உன்னை சுற்றி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்களில் எல்லாம் இனி உனக்கு வருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்கிறாயல்லவா? அதுவே உன்னை எப்பொழுதும் போல பெருமகிழ்ச்சி படுத்தும். அதுவே எப்பொழுதும் போல உன்னை பேரானந்தப்படுத்தும். இனி நடப்பதையெல்லாம் நீ சரியாக உணர்ந்து கொண்டால் உனக்கு நடப்பதையெல்லாம் நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதனை முதலில் நீ நம்பிவிடு. அதுபோதும். இனி எப்பாடுபட்டாவது இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக காப்பாற்றிக் கொள்வாய். எப்பாடுபட்டாவது இந்த வாழ்க்கையை நிச்சயமாக என் குழந்தை நீ மீட்டெடுத்து விடுவாய். உன்னை தேடி வருவதும் இந்த வாழ்க்கை உனக்கென உறுதியாக கொடுப்பதும் எப்பொழுதும் உன் மனநிலையில் இருந்து உன்னை நிச்சயமாக தெளிவுபடுத்தட்டும். உன்னுடைய இந்த சூழ்நிலைகளில் இருந்து இவையெல்லாம் உன்னை நிச்சயமாக மீட்டு கொடுக்கட்டும் என்பதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள். எந்த நேரம் நமக்கு என்னவாக நடந்தாலும் இனிமேலும் நம்மை சுற்றி வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு யாராவது ஒருவரிடத்தில் இருந்து நமக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் அல்லவா? நீ என் மீது கொண்ட அன்பு உண்மை என்றால் நான் சொல்கின்ற இந்த பெயர் கொண்ட குழந்தையை நாளை ஒரு முறையாவது நீ அழைத்து பார். நிச்சயமாக இந்த குழந்தையால் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. அதனால் எந்த சூழ்நிலையிலும் இதை நீ விட்டு விடாதே. உனக்கு ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று உறுதியோடு இருக்கும் பொழுது இந்த விஷயத்தை என் குழந்தை எக்காரணம் கொண்டும் நீ விட்டுவிடக்கூடாது. எந்த நிலையிலும் என் பிள்ளை இதையெல்லாம் நீ தவிர்த்து விடக்கூடாது. நான் உனக்கு கொடுப்பது என்னவென்று நீ உணர வேண்டும். நான் இந்த வாழ்க்கையில் உனக்கென தருவது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனி உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ உணர்ந்து கொண்டால் உன்னை தேடி நான் வரும்பொழுது இவை எல்லாவற்றையுமே உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். அத்தனை மாற்றங்களுக்கும் என் பிள்ளை நிச்சயமாக நல்ல பதிலை உனக்குள் வைத்திருப்பாய். நான் சொல்லக்கூடிய பெயர் அப்படிப்பட்ட பெயர். நான் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிப்பட்ட விஷயம். என் குழந்தையே, நாளைய விடியலில் உன்னை தேடி வரக்கூடிய இந்த சிறு பிள்ளையினுடைய பெயர் என்ன தெரியுமா? முதலில் இப்பொழுது இந்த தாயின் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த நேரம் சஷ்டியின் நேரம். வெள்ளிக்கிழமையில் சஷ்டி திதி உனக்கு ஆரம்பித்து விட்டது.
நாளைய விடியல் என்பது உனக்கு சஷ்டியின் விடியலாக இருக்கின்றபடியால் நாளைய தினம் கந்தனின் அருளால் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நீ நடத்த வேண்டும். என் குழந்தையே, பாலகுமாரன் என்ற பெயரோடு ஒரு குழந்தை நாளை உன் வாழ்க்கையில் இருக்கும் என்றால், அதாவது கந்தனின் பெயர்களுள் ஏதேனும் ஒரு பெயரை கொண்ட குழந்தையை நாளை நீ சந்திக்கும் பட்சத்தில் நிச்சயமாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள். இவர் கந்தனின் அவதாரத்தை எடுத்து உன் முன்னால் வந்திருக்கிறார் என்று, கந்தனே உன் முன்னால் தோன்றியிருக்கிறார் என்று, அப்பன் முருகன் உனக்கு நல்ல அருளை கொடுக்க வந்திருக்கிறார் என்று. சரி அம்மா, இந்த பெயர் கொண்ட யாரையும் நான் பார்க்கவில்லை, அப்படி யாரையும் நான் சந்திக்கவில்லை என்று நீ சொல்வாயானால் அதற்கு உனக்கு ஒரு பதிலை நான் சொல்கின்றேன். என்ன தெரியுமா? என் குழந்தையே, இப்படி ஒரு பெயரை கொண்ட ஒருவரை நீ சந்திக்கவில்லை என்றால், அதாவது முருகனினுடைய பெயர்களுள் எந்த பெயர் கொண்டவரையுமே நீ சந்திக்கவில்லை என்றால், என் குழந்தையே, கந்தனின் வேலையோ கந்தனின் மயிலையோ ஏதாவது ஒரு ரூபத்தில் நீ நிச்சயமாக கண்டுவிடுவாய். இதுவெல்லாம் கந்தனின் அருள் உனக்கு கிடைப்பது உறுதியாக இருந்தால் மட்டுமே நடக்கக்கூடிய விஷயம். இல்லை, கந்தனின் அருள் உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அது வேறு விஷயம். அதற்காக உன் கண்ணில் படவில்லை என்றால் அப்பனின் அருள் உனக்கு கிடைக்கவில்லை என்ற அர்த்தம் கிடையாது, இன்னும் தாமதமாகும் என்ற அர்த்தம். என் குழந்தையே, அவரவர் மனசாட்சிக்கு தெரியும், உண்மையாகவே நாம் தெய்வத்தின் அருளை பெறுவதற்கு தகுதியோடு தான் இருக்கிறோமா, உண்மையாகவே தெய்வம் நம்மை தேடி வருமா என்பது எல்லோரும் அறிந்த விஷயம் அல்லவா? உன் மனசாட்சியின்படி நீ நடந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கான பல விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு நடக்கும். பல உண்மைகள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இனி உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனை முதலில் நீ உணர்ந்து விட்டால் அது போதும். இனிமேலும் என் குழந்தை, எதற்கும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே, எந்த சூழ்நிலைக்கும் மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே. உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கான பேரானந்தத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ நம்பினால் அது போதும். உனக்கான பெருமகிழ்ச்சியை என்றும் என்றென்றும் இந்த சூழ்நிலைகளில் உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். இனி நடப்பது உன் வாழ்க்கையை உன்னிடத்தில் பேரதிசயங்களோடு கொண்டு வந்து தந்துவிடும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். என் பிள்ளையே, வராகி சொன்ன விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிறைவான நம்பிக்கையை கொடுக்கும் என்று நீ உறுதியாக நம்பு. நாளைய தினம் வள்ளர் பிறை சஷ்டியின் விடியல் அல்லவா? உன் வாழ்க்கையில் இருக்கின்ற நன்மைகள் எல்லாம் உனக்கு வளரப்போகின்ற நேரம். உன் வாழ்க்கையில் பல சந்தோஷங்கள் உனக்கு கிடைக்கப் போகின்ற நேரம். அதனால் இதையெல்லாம் என்னவென்று தெரிந்து இந்த வாழ்க்கையை உனக்குரியதாக மாற்றிவிட நீ தயாராக இருந்து விட்டால் அது போதும். உனக்கு நடத்துவதை நான் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கு தெரிகின்ற விஷயங்களை நான் சரியாக நடத்துவேன் என்பதனை நீ உணர்ந்து நடந்து கொள். அது போதும். வேறு எதுவும் உன்னை காயப்படுத்த முடியாதபடிக்கு நான் உன்னை தேடி வருவேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். இனிமேல் உன்னோடு உன் வராகி நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் அல்லவா? அம்மாவி மீது நீ உயிரையே வைத்திருக்கிறேன் என்று சொன்னதற்கான பலனும் உனக்கு கிடைத்து விடும் அல்லவா? நானும் உன்னை சோதித்ததற்கு பலனை பெற்று விடுவேன் அல்லவா என் குழந்தையே? அதனால் இது போன்றெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது இதையெல்லாம் என் பிள்ளை நல்லபடியாக உன் மனநிலையில் நீ சரியானபடி பெற்று கொண்டாயானால் உனக்கு என்றும் என்றென்றும் நல்லது நடந்து கொண்டே இருக்கும். உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்கள் எல்லாம் நிச்சயமாக உனக்கான பேரதிசயங்களை உன் கண் முன்னால் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த விஷயத்தை நீ ஏற்றுக்கொண்டாலும் அந்த விஷயம் உனக்குள் உறுதியான நம்பிக்கையை ஒரு சேர கொடுக்கட்டும். எப்பேற்பட்ட துன்பங்களாக இருந்தாலும்
அது இந்த வாழ்க்கையை உனதாக்கி தரட்டும். மாற்றங்களை சரியாக உணரும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்குரிய அற்புதங்களை நிறைவாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.